ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்த்திஸ் பாரடைஸ். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டனிங் தான். இதில் வந்து நிறையா பதியம் போட போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் வந்து கொஞ்சம் செடிங்கள்லாம் வந்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கொரியர் போட்டிருந்தாங்க, நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இன்னொருத்தர் வந்து வீட்டுக்கே வந்திருந்தாங்க. என்னோடய செடிங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருக்க பிளான்ஸ்லாம் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பாட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் செம்மண், கோகோ பித்து, அப்புறம் நம்மளோட நாட்டு உரம் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையும் சாணமும் கலந்த உரம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நிறைய பிளான்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. மணி பிளான்ட்டில் ஒரு 3 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து இப்போ நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பாட்டெலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக செடி வரும்போது நம்ம எல்லாத்தையும் நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செடி கிடச்ச உடனே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டெம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அப்படியே நட்டு வைக்கும்போது நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே நான் செடி வந்து அதாவது நான் கொடுக்குற கட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஊறினதுக்கப்புறம் வச்சோன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சேல் பண்ணியிருக்க கட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். வாங்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம செடி நட்டு வச்சிடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஹார்மோன் அப்படின்ட்டு ஒரு பவுடர் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பிளான்ட்ஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட் ஹார்மோனில் அப்படியே டிப் பண்ணி எடுத்தோன்னா போதும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும் செடி. இது எதுக்கு அந்த ரூட் ஹார்மோன் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தண்டு வந்து அழுகாமல் இருக்கும் வேரில். ஏன்னா வந்து அந்த தண்டு அந்த மண்ணில் வந்து வேர் பிடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரமாவது ஆகும். அந்த 3 வாரம் வரைக்கும் நம்மளோட தண்டு வந்து அழுகாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ரூட் ஹார்மோன் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த பவுடர் வேணும் அப்படின்னா அமேசான்லேயே இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கொடுத்த கட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. கலடியம் வெரைட்டிஸ் வந்து 3 கலர் கொடுத்துருந்தாங்க. அடீனியம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு எல்லாத்தையும் வந்து அழகாக சேஃபாக பொறுமையாக எடுத்து உள்ளே நட்டு வச்சிட்ருக்கேன். டேமேஜ் ஆகாமல் வச்சிட்டோன்னா அது அப்படியே ஒரு 3 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வேர் பிடிச்சி அப்படியே வளர ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்து அப்படியே உள்ளே எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலடியம் அந்த பல்ப் மட்டும் நிறையா இருந்துச்சு. அதில் அப்படியே பல்காக இருந்தது. அதை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே மண் அப்படியே தூவி விட்டுட்டேன். இதுவும் நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துடும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. சம்மரில் வந்து சரி பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக பிரித்து தண்ணி நிறையா ஊற்றிட்டேன். ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வளர்த்துடலாம் அப்படின்ட்டு இதுக்கு லைட்டாக மண்ணு போட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸ் ஊற்றினாலே போதும். இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற்றிட்டே இருந்தால் அந்த தண்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடும், ஸ்பாயில் ஆயிரும், ஃபுல்லாக செடியே போயிடும். கரெக்டாக தண்ணி வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஊற்றினா போதும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றினா போதும். மற்றபடி ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னுலாம் தேவையில்லை. இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ட்ராகன் ஃப்ரூட்டும் அடீனியமும் கொடுத்துருந்தாங்க. சரி அதை வந்து க்ரோ பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த பேக் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் கீழே போர்ட்டிகோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செடி வச்சாச்சு. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதில் எல்லாமே எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் எல்லா இடத்துலையும் வச்சுட்டேன். ஸ்டாண்டில் ஃபுல்லாகவும் வச்சாச்சு. சரி இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு இடமெல்லாம் எல்லாத்தையும் மொட்டை மாடியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பெரிய க்ரோ பேக்லேயே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மொட்டை மாடியில் வைக்கிறதுனால கொஞ்சம் கோகோ பித்து வந்து இதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நல்லா வெயில் அடிக்கும். மேலே நல்லா மண்ணெல்லாம் போட்டுட்டு மேலே நிறையா கோகோ பித்து அப்படியே போட்டிருக்கேன். அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்போ செடிங்க அதோட இடத்துக்கு வந்து கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். நான் ஸ்டெப்ஸில் தான் வைக்கிறேன். முன்னாடி இந்த இடத்துல வந்து எல்லோ ரோஸ் இருந்துச்சு, பயங்கரமாக பூத்துட்டு இருந்துச்சு. 6 மாதம் பூ அப்படியே செடி ஃபுல்லாக பூத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பதியம் போட்டது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல வச்சா தான் சேஃபாக வளரும். கரெக்டான ஷேடு இது. அதனால் வந்து இந்த ஓரத்தில் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே வச்சுருக்கேன். எந்தெந்த பிளான்ட் எந்தெந்த இடத்துல வச்சா கரெக்டாக வளரும் அப்படிங்கிறதுனால பார்த்து வச்சிட்ருக்கேன். இந்த கெலடியம் கேக்டஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் பட்டாலே போதும், நல்லா வளரும். இந்த மணி பிளான்ட்டு மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஷேடு வந்து கம்மியாக இருக்கும், அதாவது வெயில் கம்மியாக இருக்கணும், ஷேடு கொஞ்சம் அந்த மீடியமான இதில் இருக்கணும். அதுக்காக இதெல்லாம் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணி இதெல்லாம் வளர வைக்கிறதுக்காக வந்து அவங்க கொடுத்த பிளான்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்படியும் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை இப்படி வீக்லி ஒன்ஸாவது ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து வாங்கி வச்சுருவேன். இல்லை யாராவது ஒருத்தர் கட்டிங்ஸ் கொடுப்பாங்க, இல்லை கட்டிங்ஸ் நான் வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி டைல்ஸ் ஃபுல்லாக மண்ணாயிரும். அந்த செம்மண் தான் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக அப்படியே சிகப்பு கலரில் படிஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். புதுசாக வந்து நீங்கள் செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கார்டன் வைக்கிறோம் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கார்டனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் விட்டுடணும். இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸில் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து டைல்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த டைல்ஸ் வந்து அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டுட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக வீடு கட்டும் போதே இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டோன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி செடிங்கெல்லாம் வச்சுக்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா அப்படி சுற்றி இந்த ஒவ்வொரு பாட்டை சுற்றி ஸ்டாண்டுக்கு கீழே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் எங்கள் தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால தண்ணி விடும்போது அந்த தண்ணி இருந்துச்சுனாலே போதும் ஃபுல்லாக அப்படியே உப்பு கரை படிஞ்சிருது. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு அதை தனியாக க்ளீன் பண்ணி விடணும். இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. அதனால் கார்டனுக்கு